வீடியோ தலைப்பு அதிர்ச்சியூட்டும் உண்மை. திறம்படுகொலை சதி. வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு ஆழமான விஷயத்தைப் பற்றிப் பேச வந்திருக்கிறோம். நாம் வாழும் இந்த உலகில் சில நிகழ்வுகள் நம்மை உலுக்கிவிடுகின்றன. குறிப்பாக அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும் சவால்கள், அச்சுறுத்தல்கள் போன்றவை நம் வாழ்வின் அடிப்படை தத்துவங்களை மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வைக்கின்றன. ஈரான், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் வரைபடங்கள், செய்தித்தாள்களின் துணுக்குகள் ஒரு 12 நாள் போருக்குப் பிறகு இந்த சதித்திட்டம் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. போரில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக டிரம்பை இலக்கு வைக்க ஈரான் திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அதிகாரிகள் அமெரிக்க மண்ணிலேயே, அதுவும் டிரம்பின் பங்காளிகள் மூலமாகவே அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாக எச்சரிக்கப்பட்டனர். இதற்காக $27 மில்லியன் நிதி திரட்டப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. டிரம்பின் படம் மீண்டும் திரையில் நிலைக்கும். இசை மெதுவாக குறைந்து சற்று சிந்திக்க வைக்கும் இசை ஒலிக்கத் தொடங்கும். தொகுப்பாளர்: சரி, இது ஒரு அரசியல் சார்ந்த செய்தி. ஆனால் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவம் என்ன? காட்சி: தொகுப்பாளர் முகத்தில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை வெளிப்படும். தொகுப்பாளர்: இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அதிகாரம், போட்டி, பழிவாங்கும் உணர்வு ஆகியவை ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு கொண்டு செல்கின்றன என்பதுதான். ஒரு நாட்டின் தலைவருக்கு இத்தகைய அச்சுறுத்தல் என்றால், சாதாரண மனிதர்களாகிய நமக்கு வாழ்வில் எத்தனை சவால்கள் வருகின்றன. சக்தி கத்தி போன்றது, அதை திறமையாக பயன்படுத்தாதவர்கள் தங்கள் கைகளை வெட்டிக் கொள்வார்கள் என்று ஒரு பொன்மொழி உண்டு. அதிகாரம் என்பது ஒரு பெரிய பொறுப்பு. அது சில சமயங்களில் பெரும் ஆபத்துக்களையும் கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் சில வாழ்வியல் பாடங்கள். சவால்கள் தவிர்க்க முடியாதவை. நாம் எந்தத் துறையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், சவால்களும் அச்சுறுத்தல்களும் நம் வாழ்வின் ஒரு அங்கம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழிவாங்கும் உணர்வின் ஆபத்து. பழிவாங்குதல் என்பது ஒரு சுழற்சி. அது இரு தரப்பிலும் அழிவையே கொண்டு வரும். வெறுப்பு இறுதியில் நமக்கே தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பின் முக்கியத்துவம். நமது உடல், மனம் மற்றும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் பாதுகாப்புக்கு நாம் எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உறவுகளின் வலிமை. டிரம்பின் சதித்திட்டத்தில் அவரது பங்காளிகள் ஈடுபட்டதாக கூறப்படுவது நம்பிக்கை மற்றும் உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் யார், நாம் யாரை நம்புகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அமைதியின் தேவை. மோதல்கள் ஒருபோதும் தீர்வுகளைத் தருவதில்லை. அமைதி மற்றும் சமாதானமே நிரந்தரமான தீர்வுகளைத் தரும். ஒரு முன்னாள் அதிபருக்கே இத்தகைய அச்சுறுத்தல் வரும்போது, நாம் அனைவரும் நம் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் சிறு சிறு சண்டைகள், கோபங்கள், பொறாமைகள் எவ்வளவு அற்பமானவை என்று சிந்திக்க வேண்டும். அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு எச்சரிக்கை. அதே சமயம் வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அமைதியையும் அன்பையும் நம்பிக்கையையும் விதைப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலின் லோகோ, சப்ஸ்கிரைப் பட்டன், சமூக வலைதள இணைப்புகள் தொடர்ந்து வாழ்க்கை தத்துவங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.